Taste the Daily. அரக்கோணம் பகுதியில் கல்லூரி மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்த திமுக நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்காத திமுக அரசை கண்டித்து அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணத்தில் திமுக இளைஞரணி நிர்வாகி தெய்வசெயல் என்பவர் கல்லூரி மாணவியை ஏமாற்றி பிற திமுக சார்களுக்கு இரையாக்க முயற்சித்துள்ள செய்தி மிகுந்த அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். மேலும் திமுக நிர்வாகி தெய்வசெயல் ஏற்கனவே பலருடன் திருமணம் செய்து கொண்ட நிலையில் தன்னையும் மிரட்டி திருமணம் செய்து கொண்டதாகவும், தன்னை பாலியல் வன்புணர்வு செய்ததாகவும், தவறான வழியில் ஈடுபடுத்த துன்புறுத்துவதாகவும் உரிய ஆதாரங்களுடன் காவல்துறையில் புகார் அளித்தும் காவல்துறை எஃப்ஐஆர் பதிவு செய்ய மறுப்பதாகவும் குற்றம் சாட்டிய கல்லூரி மாணவியின் பேட்டியை அனைத்து ஊடகங்களும் நாளிதழ்களும் விரிவாக வெளியிட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர், இச்சம்பவத்திற்கு தனது கண்டனத்தை தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்துள்ளார். கல்லூரி மாணவியின் புகாருக்கு உரிய நேரத்தில் முழு விவரங்களையும் எஃப்ஐஆரில் பதிவு செய்யாமல் இரு தரப்பினரிடையே பேச்சுவார்த்தை நடத்திய காவல்துறையை கண்டித்தும், தமிழகத்தில் தொடர்ந்து பெண்களுக்கு எதிராக அதிகரித்து வரும் பாலியல் குற்றங்களை தடுக்காத விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்தும் ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்டம் அதிமுக சார்பில் வருகிற 21ஆம் தேதி புதன்கிழமை காலை 9:30 மணியளவில் அரக்கோணம் பழைய பேருந்து நிலையம் அருகில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் எனவும் எதிர்க்கட்சித் தலைவர் அறிவித்துள்ளார். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் கழக மகளிர் அணி செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான ப. வளர்மதி தலைமையிலும், கழக அமைப்பு செயலாளர் திருத்தணி கோ. ஹரி, ராணிப்பேட்டை கிழக்கு மாவட்ட கழக செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை கொறடாவுமான சு. ரவி ஆகியோர் முன்னிலையிலும் நடைபெறும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பொதுமக்கள் அனைவரும் பெருந்திரளான அளவில் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்வதாக கழக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார்.